என் அன்பான தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கம். 2004 ஜூலை 16 நம்ம இந்திய துணைக்கண்டமே கண்ணீரில் மூழ்கல ஒரு நாளுங்க. அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு நாள். என்னன்னு யோசிக்கிறீங்களா? 94 பச்சை குழந்தைகளை பலிகொண்ட கும்பகோணம் ஸ்கூலோட தீ விபத்துங்க. அந்த 94 குழந்தைகளோட உயிர் மட்டும் இல்லை, நம்ம தேசமே கண்ணீரில் மூழ்குச்சு. அன்றைக்கி ஒரு கருப்பு நாள், நம்ம தமிழ் தேசத்துக்கு ஒரு கருப்பு நாளாக கருதப்பட்டுச்சு. அந்த தீ விபத்தில் ஒரு சில பிள்ளைங்க, அந்த பள்ளிக்கூட தீ விபத்தில் ஒரு சில பிள்ளைங்க மட்டும்தான் உயிர் பிழைச்சாங்க. அதில் ஒரு பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு 8 வயசு இருக்குங்க. 4வது படிக்குது பார்த்துங்களேன். 8 வயசு 9 வயசு இருக்குங்க. அந்த பிள்ளை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை, அவங்களும் ஒரு 2-3 பிள்ளைங்களை காப்பாற்றிருக்காங்க. மேலும் தீக்காயங்கள் கொஞ்சம் இருந்ததுனால அவங்க தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாங்க. அந்த நேரத்தில் தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தவர் மதிப்பிற்குரிய ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள், மனிதாபிமானம் உயிரோடு வாழ்ந்துங்கிறதுக்கு ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒரு உதாரணம்ங்க. தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பிள்ளைங்களை ராதாகிருஷ்ணன் கலெக்டருங்கிற முறையில் போயிட்டு எல்லாரையும் பார்க்குறாங்க. அப்போ இந்த பிள்ளையும் பார்க்குறாங்க. அவங்க பேர் எஸ்எஸ் ஜெனிஃபர். பார்க்குறாங்க. இந்த பிள்ளையோட அந்த மனசோட வேகம் குறையலைங்க. இத்தனை பிள்ளைங்க இறந்து போயிடுச்சே அப்படின்ட்டு அந்த வேகம் குறையலை. ஆமாம், அவங்க அப்பா அம்மா நிறைய பேர் ஆறுதல் சொல்லியும் அந்த பிள்ளையை சமாதானப்படுத்த முடியல. அவ்வளோ பெரிய உள்ளரிக்க ஒரு வேதனைகள் அந்த பிள்ளைக்கு குமுறிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு ஊண்டுகோலானாங்க. அந்த ஜெனிஃபர்ங்கிற பிள்ளைக்கு வாழ்நாள் ஃபுல்லாக படிப்பு செலவை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அந்த பிள்ளையோட சேர்த்து இன்னும் ஒரு சில பிள்ளைங்களுக்கும் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு பிறகாக சில வருடங்கள் கடந்து ஓடுதுங்க. இப்போ 2004 2005 அதில் நான் முதல்வன் ஒரு திட்டம் இருந்துச்சுங்க. அந்த திட்டத்தின் மூலமாக அவங்க இலவச பயிற்சி பெற்று, ஊக்கத்தொகையோடு இலவச பயிற்சி பெற்று குரூப் 2 தேர்வில் அவங்க செலெக்ஷன் ஆனாங்க. அதுக்கப்புறம் 2005 இதே போட்டித் தேர்வு எழுதி துணை ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்காங்க. மனசில் எவ்வளோ சோதனை, எவ்வளோ ரணங்கள், எவ்வளோ ஒரு மனக்கவலைகள். இதில் ஒருத்தர் வெற்றி பெற்று மேலே வர்றதுங்கிறது ஒரு சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் மதிப்பிற்குரிய நம்ம இப்போ துணை ஆட்சியர் எஸ்எஸ் ஜெனிஃபர் அவர்கள் இதை சாதிச்சிருக்காங்க. இது